கண்டென்ட் கிரியேட்டர் மட்டும் தான் ஃபுட் கண்டென்ட்டும் ஃபுட் சீரிஸும் பண்ணணுமா? ஏன் நாங்களாம் பண்ணக்கூடாதா? நம்ம ஃபுட் கண்டென்ட் பண்ண போறதுல சீரிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட் சீரிஸ் பண்ணலாம்னு இருக்கோம் 30 டேஸ்க்கு. நாளையிலே ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம பாரிஸ் ஃபவுண்டேஷன் சார்பா 1.5 மந்த் ஃபுட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் ஸ்ட்ரீட் பீப்புளுக்கு ஃபுட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். கம்யூனிட்டி பீப்புளுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். எவ்ரிடே ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இறைவனோட உதவியால உங்களோட சப்போர்ட்டோட நாங்க பண்ணலாம்னு இருக்கோம். உங்களுக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஜக்காத்து சதகா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாலும் பாரிஸ் ஃபவுண்டேஷன் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒய் நாட் வி வில் வித் யூ பாரிஸ் ஃபவுண்டேஷன். அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. டே 1 ஆஃப் ரமஜான் ஃபுட் டொனேஷன் சீரீஸ். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ரமலானோட 30 நாளுமே டெய்லி ஃபுட் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ பசியோட யாரையும் இருக்கக்கூடாத ஒரு சிறு முயற்சியில் ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு டெய்லி 10 பீப்புளுக்கு ஃபுட் கொடுக்க போகிறோம் பாரிஸ் ஃபவுண்டேஷன் மூலிமா. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் டே பாரிஸ் ஃபவுண்டேஷன் சார்பாகவே ஃபுட் டொனேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு இருந்துச்சுனாக்கா அண்ட் சதக்கா அண்ட் ஜக்காத் பண்ணணும் இருந்தாலுமே பாரிஸ் ஃபவுண்டேஷனை கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். ஒய் நாட் வி வில் வித் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. டே 2 ஆஃப் ரம்ஜான் ஃபுட் டொனேஷன் சீரீஸ். பசியோட யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிறு முயற்சியில் நம்ம ரமலானோட 30 நாளுமே டெய்லியும் ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ இன்னைக்கு கோயத்தில் இருக்க தாரிக் அண்ணா அவங்க ஃபேமிலி சார்பாக நம்ம பாரிஸ் ஃபவுண்டேஷன் மூலமா ஃபுட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பாரிஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக தாரிக் அண்ணனுக்கும் தாரிக் அண்ணா ஃபேமிலிக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம், நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். ரமலான் மாதத்தில் கண்டிப்பாக இறைவன் அவங்களுக்கு ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் தருவானாக. ஆமீன். மீண்டும் சந்திப்போம். ஒய் நாட் வி வில் வித் யூ. டே 3 ஆஃப் ரம்ஜான் ஃபுட் டொனேஷன் சீரீஸ். பசியோடு யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிறு முயற்சியில் நம்ம ரமலானோட 30 நாளுமே ஃபுட் டொனேஷன் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு பாண்டிச்சேரியை சேர்ந்த என்னோட நண்பர் சாவுல் இரஃபான் அவங்க சார்பாக பாரிஸ் ஃபவுண்டேஷன் மூலிமா ஃபுட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பாரிஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக அவங்களுக்கு ப்ரே பண்ணிக்கலாம், நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இறைவன் கண்டிப்பாக அவங்களுக்கு ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் தருவானாக. ஆமீன். மீண்டும் சந்திப்போம். ஒய் நாட் வி வில் வித் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. டே 4 ஆஃப் ரமதான் ஃபுட் டொனேஷன் சீரீஸ். பசியோடு யாரும் இருக்கக்கூடாத ஒரு சிறு முயற்சியில் நம்ம ரமலானோட 30 நாளுமே டெய்லியும் ஃபுட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பாண்டிச்சேரி கோட்டக்குப்பத்திலிருந்து ஆஷிப் என்னோட நண்பர் அவங்க சார்பாக பாரிஸ் ஃபவுண்டேஷன் மூலிமா ஃபுட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பாரிஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக அவங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம், நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இறைவன் ஆஷிப்க்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் தருவானாக. ஆமீன். மீண்டும் சந்திப்போம். ஒய் நாட் வி வில் வித் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. டே 5 ஆஃப் ரமதான் ஃபுட் டொனேஷன் சீரீஸ். பசியோடு யாரும் இருக்கக்கூடாத ஒரு சிறு முயற்சியில் நம்ம ரமலானோட 30 நாளுமே டெய்லி ஃபுட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வில்லியனூர் சுல்தான்பேட்டை சேர்ந்த யாசின் என்னோட நண்பர் அவர் பாரிஸ் ஃபவுண்டேஷன் மூலிமா ஃபுட் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பாரிஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கலாம். இறைவன் யாசின் மீதும் அவரோட குடும்பத்தினர் மீதும் ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் தருவானாக. ஆமீன். மீண்டும் சந்திப்போம். ஒய் நாட் வி வில் வித் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. டே 6 ஆஃப் ரமதான் ஃபுட் டொனேஷன் சீரீஸ். பசியோடு யாரும் இருக்கக்கூடாத ஒரு சிறு முயற்சியில் நம்ம ரமலானோட 30 நாளுமே ஃபுட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்னோட ஸ்கூல் சீனியர் அண்ணா கால் பண்ணியிருந்தாங்க. என் பேர் யூஸ் பண்ண வேணாம், ஆனால் என்னோட சார்பாக உன்னோட பாரிஸ் ஃபவுண்டேஷன் மூலமா ஃபுட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பாரிஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக அண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இறைவன் அண்ணனுக்கும் அண்ணனோட ஃபேமிலிக்கும் ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் தருவானாக. ஆமீன். மீண்டும் சந்திப்போம். ஒய் நாட் வி வில் வித் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. டே 7 ஆஃப் ரமதான் ஃபுட் டொனேஷன் சீரீஸ். பசியோட யாரும் இருக்கக்கூடாத ஒரு சிறு முயற்சியில் நம்ம ரமலானோட 30 நாளுமே எவ்ரிடே ஃபுட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு சுல்தான்பேட் வில்லியனூர் சேர்ந்த என்னோட நண்பர் இஷாக் சார்பாக பாரிஸ் ஃபவுண்டேஷன் மூலம் ஃபுட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பாரிஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இறைவன் இஷாக் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் தருவானாக. ஆமீன். மீண்டும் சந்திப்போம். ஒய் நாட் வி வில் வித் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. டே 8 ஆஃப் ரமதான் ஃபுட் டொனேஷன் சீரீஸ். பசியோடு யாரும் இருக்கக்கூடாத ஒரு சிறு முயற்சியில் நம்ம ரமலானோட 30 நாளில் ஃபுட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வில்லியனூர் சுல்தான்பேட்டை சேர்ந்த என்னோட நண்பர் முகமது ஷக்கீல் சார்பாக ஃபுட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பாரிஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இறைவன் ஷக்கீல் மீதும் அவரோட குடும்பத்தின் மீதும் ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் தருவானாக. ஆமீன். மீண்டும் சந்திப்போம். ஒய் நாட் வி வில் வித் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. டே 9 ஆஃப் ரமதான் ஃபுட் டொனேஷன் சீரீஸ். பசியோடு யாரும் இருக்கக்கூடாத ஒரு சிறு முயற்சியில் நம்ம ரமலானோட 30 நாளுமே டெய்லி ஃபுட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கோயத்திலேருந்து முகமது கலிஃபான் சார்பாக பாரிஸ் ஃபவுண்டேஷன் மூலமா ஃபுட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பாரிஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக கலிஃபானனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இறைவன் கலிஃபானனுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் அள்ளி தருவானாக. ஆமீன். மீண்டும் சந்திப்போம். ஒய் நாட் வி வில் வித் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. டே 10 ஆஃப் ரமதான் ஃபுட் டொனேஷன் சீரீஸ்.
பசியோட யாரும் இருக்கக்கூடாத ஒரு சிறு முயற்சியில் நம்ம ரமலானோட 30 நாளுமே டெய்லி ஃபுட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பாண்டிச்சேரி உருளைப்பேட்டை சேர்ந்த அப்சானா அவங்களோட சார்பாக பாரிஸ் ஃபவுண்டேஷன் மூலமா ஃபுட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பாரிஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக அப்சானாக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இறைவன் அப்சானாக்கு ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் அள்ளி தருவானாக. மீண்டும் சந்திப்போம். ஒய் நாட் வி வில் வித் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே.